திராவிட பள்ளியில் வந்து நாங்கள் 2 பேரும் சீனியர் மாணவர்கள்ங்கிறது. அப்படிப்பட்ட திராவிட இயக்க யூனிவர்சிட்டியில் படித்தவர் தான் அண்ணன் வைகோ அவர்கள். ஏன் இந்த ஸ்டாலினும் அதே யூனிவர்சிட்டி மாணவன் தான். திராவிட பள்ளியாம், அதில் வைகோவும் ஒரு சீனியர் மாணவர்கள். வைகோ உங்களை என்ன சொன்னார், சாதி பச்சாவை கொண்டது தான் நீங்களே தான்னாரு. ஒரு நான் சாதாரண வட்ட செயலாளருக்கு தெரிகிற விஷயம் கூட அவருக்கு தெரியாது. உங்களை ஸ்ரீலங்கானா என்னென்னு கேட்பார், இலங்கைன்னா ஸ்ரீலங்காம்பார். அவருக்கு ஒன்றுமே தெரியாதுன்னெல்லாம் பேசினார். ஸ்டாலின் எனக்கு ஒரு பொருட்டே இல்லை, இஸ் நோபடி, ஒரு பொருட்டே இல்லை, இஸ் நோ மெட்டல், ஹி டசன்ட் நோ. எதனால அவருக்கு ஒரு பொண்ணு தெரியாது? ரொம்ப சாதாரணமா சொல்றீங்களா? ஐயோ, ஈழ பிரச்சனை என்ன சிறான் மேட்டராம் பாரு. அவருக்கு எதுவும் தெரியாது, திமுகவை பற்றி தெரியாது, திமுக வரலாறு தெரியாது, எந்த சப்ஜெக்டும் தெரியாது. திமுக சாதாரண கிளை செயலாளருக்குள்ள நாலேஜ் கூட அவருக்கு கிடையாது. அவரை புறப்படுத்தாதீங்க. அப்படிப்பட்ட வைகோ வந்து இன்னைக்கு உங்களுக்கு இவர் ஒரே திராவிட கல்லூரியில் படித்த மாணவர்களுங்கிறீங்க. 82 வயசுலையும் ரொம்ப 28 வயசு மாதிரி இளமையாக இருக்கிறாருன்னு சொல்கிறார் யார், ஸ்டாலின். அவருடைய நெஞ்சுரத்தையும் ஸ்டாமினாவையும் பார்க்கும்போது அவருக்கு 82 வயசா அல்லது 28 வயசா என்று நமக்கெல்லாம் ஆச்சரியப்பட தோணுது. அவரே பாவம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வர நடக்க முடியாமல் இருந்தார். கோயிலுக்கு போகும்போது கூட அந்த படிக்கட்டு கூட ஏற முடியாமல் ஏறினார். அவர் இப்போ 82 வயசு 28 வயசுன்னு ஒரு புகழ்கிறார். அதனால் 28 வயசாகவே இருக்கட்டும். நான் திருச்சியிலேருந்து மதுரையில் எப்படி நடந்து வர்றாருன்னு பார்ப்போம்.